அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். கல் தோன்றிய மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழுக்கும் அந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி தந்த கலைஞருக்கும் அந்த தமிழை வளர்த்த தமிழ்நாட்டை மேம்படுத்தி இந்தியாவின் சிறந்த மாநிலமாகிய முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலினுக்கும் பகத்சிங்கின் தைரியமும் அண்ணாவின் ஆற்றலும் கலைஞரின் அறிவும் ஸ்டாலினின் அன்பும் உள்ளடங்கிய எனது அருமை அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். காலையிலேருந்து நான் பார்த்துருந்தேன் என்ன கண்டென்ட்டில் பேசலான்ட்டு. ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி பேசிட்டு குறைகளையே சொல்லியிருந்தால் சில பேருக்கு அது பொறுக்க மாட்டுது. ஆனால் ஒரு உண்மையான ஆட்கள் எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நீங்கள் சொல்லுங்கள், அதை நிவர்த்தி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் குறைகள் சொன்னால் பிடிக்காது. அதனால் இன்றைக்கி எந்த குறையும் வேண்டாம். ஏன்னா அந்த குறையெல்லாம் பார்க்குறது தான் நியூஸ் சேனல் நிறையா இருக்குது. டெய்லி அதே பவர் கட், போராட்டம், பாலியல் வன்கொடுமை இது நடந்துன்னு தான் இருக்குது டெய்லி. அதை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, நம்ம அண்ணன் மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடியும் அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தார். தப்பு இல்லை. ஏன்னா அந்த மக்களால் தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு மாஸ்டராக உயர்ந்து நிற்கிறீங்க, நல்ல வசதி வாய்ப்போட நல்லா இருக்கீங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்குறது தவறில்லை. ஆனால் அதை அடிக்கடி சொல்லி 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 என்ன சாதிக்க விரும்புகிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டீங்க, நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. அந்த முடிவு என்னான்னு அறிவிச்சிருங்க. அந்த முடிவை நான் சீக்கிரம் அறிவிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு மீட்டிங் போட்டு பத்திரிகையாளர்லாம் வேலை விட்டு இல்லாமல் உங்களை பார்த்து அதை ஒரு சென்சேஷன் நியூஸாக ஆக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் சார், அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், வாங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லது செய்கிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன்னா நானும் கொஞ்ச நாள் அந்த சினிமா துறையில் ஏதோ ஒன்று கும்பலில் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது உங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நேரடியாக. ஒரு 3-4 வாட்டி பார்த்துருக்கேன். அதில் 2-3 வாட்டி நீங்கள் ரொம்ப நார்மலான பர்சனாக தெரிஞ்சீங்க. ஏன்னா அப்போது உங்களது பிகினிங். அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டர் ஆகி இந்த காஞ்சனா ஷூட்டிங்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நீங்கள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் மூடில் இருந்தீங்க. அதாவது ரொம்ப உங்கள் கோவத்தை ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப இதுவாக இருந்தீங்க. பட்டு அது உங்களுடைய டைரக்டரோடைய டென்ஷன், அந்த ப்ரெஷரில் இருந்திருப்பீங்கன்னு புரியுது. பார்க்கலாம். நீங்களும் வாங்க, நல்லது செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் நல்லது ஆல்ரெடி நீங்கள் நல்லது செய்கிறீங்க தான், அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் இது போல் சென்சேஷனல் நியூஸ் ஆக்கணும்னு எதையுமே செய்யாதீங்க. உண்மையாக நீங்கள் நல்லது செய்யணும்னா செய்யுங்க. வெல்கம். வேறு என்ன சொல்கிறதுக்கு? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்க்கலாம். மற்றபடி இந்த கமெண்ட்ஸில் போடுறவங்க சில பேர் உனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய வேலை இருக்குங்க. இப்போ குளித்து முடிச்சுட்டு நான் என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன். அந்த டைமில் ஒரு 10-15 நிமிஷம் அப்படி நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ போடுறேன்.
ஏன்னா நாங்கள்லாம் வந்து திமுக காரங்க அப்படின்றது உணர்றதுக்கே எங்களுக்கு இத்தனை காலங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நாங்கள் ஓட்டு போடுவோம், திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். ஆனால் அந்த கட்சியில் நாங்கள் உறுப்பினர் கூட கிடையாது. நான் உறுப்பினர் கூட கிடையாது, எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. ஆனால் இப்போ தான் தெரியுது, நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கோம் தவிர திமுகவை பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட எதுவுமே எடுத்து சொல்லலை, செய்யலை. இதனால தான் இந்த தேர்தலில் திமுக தோற்றதுக்கு முக்கிய காரணம். என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே வந்து இது போல் திமுகவுடைய சாதனைகள், அருமை பெருமைகளை எடுத்து சொல்லணும். ஏன்னா திமுக ஒரு கட்சி மட்டும் இல்லை, தமிழர்களின் உணர்வு. அது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. அதுதான் தமிழ்நாட்டை வழிநடத்த முடியும், முன்னேற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. இது போல் எத்தனையோ கோடி பேருக்கு இருக்கலாம். அவங்களெல்லாம் இது போல் வந்து மக்கள் முன்னிலையில் பேசணும். வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.